வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் மாத பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி காலையிலேருந்து கிரெடிட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ யாருக்கெல்லாம் பென்ஷன் கிரெடிட் ஆகிடுச்சோ அவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே போல் யாருக்கு வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகலையோ நீங்கள் நாளைக்கு, அதாவது 1ஆம் தேதி வந்து வெயிட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு வந்து நாளைக்குமே வரலை அப்படின்னாக்கா 2ஆம் தேதி நீங்கள் ஸ்பார்ஸ் பிசிடிஏல டைரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க. ஏன்னா உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து அப்டேட் ஆகாது இருக்கலாம், இல்லை வேறு எதனா காரணத்தினால உங்களோட பென்ஷன் வந்து வராமல் நின்று இருக்கலாம். என்ன காரணத்தினால பென்ஷன் வரலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளம் என்னவோ அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுங்கள். உங்களோட பென்ஷன் வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்ஸ் மெசேஜும் வந்தாச்சு, அதே போல் பென்ஷன் ஸ்லிப்பும் வந்தாச்சு. இது நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வரலனாலும் சரி உங்களோட பென்ஷன் ஸ்லிப் வந்து கிடைச்சிருக்கும். இல்லை எனக்கு வந்து மெசேஜும் வரல பென்ஷன் ஸ்லிப்பும் வரல அப்படின்னாலும் உங்களோட பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ இந்த 3மே நடக்கலை, அதாவது பென்ஷனும் கிரெடிட் ஆகலை, எனக்கு மெசேஜும் வரல, இல்லை பென்ஷன் ஸ்லிப்பும் ஜென்ரேட் ஆகலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டோட டியூ டேட் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ லைஃப் சர்டிஃபிகேட் நான் வந்து கரெக்டான டைமில் தான் வந்து கொடுத்தேன் அப்படின்னாலும் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து ரீசெக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பிடிஏ தப்பாக கொடுத்துருப்பீங்க, இல்லை உங்களோட பிபிஓ நம்பர் வந்து தப்பாக கொடுத்துருப்பீங்க. ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆன பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பழைய பிடிஏ யாரோ அவங்களுக்கே வந்து லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தவறான முறையில் வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஏதோ ஒரு ரீசன்னால அது வந்து அக்செப்ட் ஆகிருக்காது. அதனால் நீங்கள் யாருக்கு வந்து பென்ஷன் கிடைக்கலையோ அவங்க உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் ரீசெக் பண்ணுங்கள். அப்படி ரீசெக் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குனாக்கா நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க. உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் அப்டேட் ஆயிடுச்சுன்னா உங்களோட பென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். இது வந்து லைஃப் சர்டிஃபிகேட் ப்ராப்ளம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க, அவங்களோட அப்பாவோட பிபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்மாவோட டேட் ஆஃப் பர்த் வந்து பழைய பிபிஓவில் வந்து வெறும் டேட் ஆஃப் இயர் மட்டும்தான் இருக்குது, பிறந்த வருடம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஆஃப்டர் ஸ்பார்ஸ் மைக்ரேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட் ஆஃப் பர்த் வந்து அங்கே பிளாங்காக இருக்குது, எதுவுமே இல்லை, காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மாவுக்கு வந்து டிசி இருக்குது, அந்த டிசி வச்சு அப்டேட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களோட பழைய பிபிஓலையோ இல்லை உங்களோட டிஸ்சார்ஜ் புக்லேயோ என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த் அந்த டிசியில் இருக்குது, இல்லை பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அப்டேட் பண்ணும்போது அது அப்டேட் ஆகிடும். இல்லை உங்களோட டிசிலேயோ இதுலேயோ வேறு டேட் ஆஃப் பர்த் இருக்குது, உங்களோட பழைய ரெக்கார்டில் வந்து வேறு டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்பார்ஸில் அப்டேட் பண்ணால் அப்டேட் ஆகாது. அது உதாரணமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த் வந்து 1/5/1978, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டிஸ்சார்ஜ் புக்லேயும் இருக்குது. பழைய பிபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1978 மட்டும் இருக்குது, ஓல்டு பிபிஓவில் 1978 மட்டும் இருக்குது அப்படின்னாக்கா டிசிலையும் இல்லை உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்லேயும் 1/5/1978 இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து அப்டேட் ஆகிடும். இப்போ இங்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட இசிஹெச்எஸ்லேயும் இல்லை டிஸ்சார்ஜ் புக்லேயும் வந்து 5/9/1978 இருக்குது. ஆனால் உங்களோட டிசிலையும் இல்லை பர்த் சர்டிஃபிகேட்லேயும் வந்து 1979 இருக்குது அப்படின்னாக்கா இங்கே வந்து இது மாறாது. நீங்கள் உங்களோட சரியான டேட் ஆஃப் பர்த் வந்து 1/5/1979 இருந்தாக்கா இதுபடி நீங்கள் பாட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்டேட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்பார்ஸில் எதெல்லாம் அப்டேட் பண்ணுறீங்களோ, இப்போ உதாரணமாக நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இல்லை டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை புதுசாக வந்து குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தையோட பேர் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பாட் ஆர்டர் பண்ணி ரெக்கார்டில் வந்து பாட் ஆர்டர் பண்ணி எதெல்லாம் அப்டேட் பண்ணமோ அது நீங்கள் சோல்ஜர் போர்டு மூலயமா ரெக்கார்டுக்கு அனுப்பி பாட் ஆர்டர் ஆன பிறகு தான் நீங்கள் ஸ்பார்ஸில் அதை அப்டேட் பண்ண முடியும். வித்தவுட் பாட் ஆர்டரில் நீங்கள் எதெல்லாம் அப்டேட் பண்ண முடியும்னாக்கா ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வித்தவுட் பாட் ஆர்டரில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். நேமு, டேட் ஆஃப் பர்த் எதெல்லாம் நீங்கள் வந்து பாட் அவுட் பண்ணமோ ஆன் சர்வீஸில் இருக்கும்போது நீங்கள் ஒரு சில இதெல்லாம் பாட் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பாட் அவுட் பண்ண பிறகு தான் ஸ்பார்ஸில் வந்து அப்டேட் பண்ண முடியும். வித்தவுட் டாக்குமெண்ட்டு நீங்கள் வந்து பாட் அவுட் பண்ணாமல் ஸ்பார்ஸில் வந்து அப்டேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் ரெக்கார்ட் ஆஃபீஸோட வெரிஃபிகேஷனுக்காக டைம் பீரியட் வந்து கொடுப்பாங்க நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணும்போது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. எதெல்லாம் பாட் அவுட் வந்து பண்ணணுமோ அது வந்து கண்டிப்பாக நீங்கள் பாட் அவுட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அது வந்து ஸ்பார்ஸில் அப்டேட் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி பென்ஷனோட ப்ராசஸில் வந்து ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதமே அதோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க காலையில் கமெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து மார்ச்சில் வந்து அப்பா இறந்துட்டார், அம்மாவோட ஃபேமிலி பென்ஷனுக்கு வந்து நாங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம்,
டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருந்தாச்சு, அதை சால்வ் பண்ணி அனுப்பிச்சாச்சு. ஆனால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பாவோட அக்கௌண்ட்லேயே வந்து பென்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் வந்து மறுபடியும் ரிப்ளை கேட்கும்போது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா சிங்கிள் அக்கௌண்ட்டுன்னு கேட்கும்போது அப்பா வாங்கிட்டு இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் அக்கௌண்ட். ஸோ இந்த சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க, சிங்கிள் அக்கௌண்ட்டாகவே இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் இறந்து இப்போ உதாரணமாக இவங்க வந்து மார்ச்சில் வந்து பென்ஷனர் இறந்துட்டாரு, மார்ச்லேருந்து இன்றைக்கி டிசம்பர் வரைக்குமே இவரோட சிங்கிள் அக்கௌண்ட்டில் தான் வந்து பென்ஷன் வருது. இவரோட சிங்கிள் அக்கௌண்ட் வந்து பேங்க்கில் இன்கேஸ் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து ப்ராசஸிங் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த சிங்கிள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்டு பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இங்கே வந்து யார் வந்து பிரைமரி அக்கௌண்ட் ஹோல்டரோ அவர் வந்து இறந்துட்டாரு, அதனால் இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. வாரிசு சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு தான் அதுலேருந்து நீங்கள் அந்த என்ன வந்து பெண்டிங் அமௌண்ட் இருக்கோ அது வந்து வாங்க முடியும். ஸோ இதுவே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ பென்ஷனரும் ஸ்பௌஸும் சேர்ந்து இங்கே வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வச்சுட்ருக்காங்க அப்படின்னாக்கா, ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இறந்த பிறகு இன்னொரு அக்கௌண்ட் ஹோல்டர் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ பிரைமரி அக்கௌண்ட் ஹோல்டரோ செகண்டரி அக்கௌண்ட் ஹோல்டரோ அவங்ககிட்ட ஏடிஎம் மூலயமா எடுக்க முடியும். நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட் இறந்தவரோட சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருந்து அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா தவறு. ஏன்னா ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னாக்கா அவரோட அக்கௌண்ட் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இது வரைக்கும் பேங்க் வந்து அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணி பேங்க் வந்து அவங்களோட ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட என்ன பெண்டிங் அமௌண்ட் இருக்கும் அது வந்து கொடுக்காத வரைக்கும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. நீங்களே அதை வந்து யூஸ் பண்ண முடியாது, பேங்க்கு தான் அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கும்போது நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு யார் வந்து இறந்தாங்களோ பிரைமரி அக்கௌண்ட் ஹோல்டரோ இல்லை செகண்டரி அக்கௌண்ட் ஹோல்டரோ யார் வந்து இறந்தாங்களோ அவங்களோட நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ பென்ஷனர் இறந்துட்டு பிறகு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாச்சு அப்படின்னாக்கா அவங்க வந்து கண்டினியூ அது அக்கௌண்ட்டில் வந்து பென்ஷன் வாங்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் இறந்து ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் ஆக வரைக்கும் அதே அக்கௌண்ட்டில் தான் வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகும். அது வந்து என்ஹான்ஸ் ரேட்டில் ஃபேமிலி பென்ஷனாக இருக்குது அப்படின்னாக்கா ஃபேமிலி பென்ஷனர் வந்து அந்த பணத்தை வந்து நீங்கள் எடுத்து உபயோக முடியும். ஏன்னாக்கா என்ஹான்ஸ் ரேட்டில் ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாரோ அதே அமௌண்ட் தான் வந்து ஃபேமிலி பென்ஷனும் கிடைக்க போகிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பென்ஷனில் வந்து ஏற்றத்தாழ்வு வந்து வரப்போகிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு டிடக்ஷன் எதுவும் ஆக போகிறது கிடையாது. 67 வயசுக்கு அப்புறம் வந்து இறந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து நார்மல் ரேட்டில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிடக்ஷன் வந்து அதிகமாக இருக்காது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அதாவது மொத்த பென்ஷன் எடுக்கலனாலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து உங்கள் குடும்ப செலவுக்காக வந்து பயன்படுத்திக்க முடியும். மீதி இருக்கிறத டிடக்ஷன் ஆகும்போது அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக வந்து நார்மல் ரேட்டில் ஃபேமிலி பென்ஷன் வாங்க முடியும். ஸோ இதே ஒரு கண்டிஷனில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் அதை வந்து உபயோகிக்க முடியும். ஆனால் சிங்கிள் அக்கௌண்ட்டில் நீங்கள் அதை உபயோகிக்க முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ப்ராப்ளம் வரும். இன்கேஸ் இந்த சிங்கிள் அக்கௌண்ட்டில் மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பென்ஷனர் வந்து என்ன அமௌண்ட் வாங்கினாரோ அதே அமௌண்ட்டை வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாலும் இவங்க அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இப்போ அவங்களுக்கு வந்து ஃபேமிலி பென்ஷனாக மாறப்போகுது, நார்மல் ரேட்டில் மாறப்போகுது அப்படின்னாக்கா மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அவங்க என்ன வந்து அதிகமான தொகை வந்து வாங்கினாங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க டிடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிடக்ஷனுக்கான அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க மறுபடியும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு யார் வந்து பென்ஷனர் வந்து இருக்கீங்களோ உங்களோட ஸ்பௌஸாக கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிங்க. ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட் வைக்கும்போது கண்டினியூவாக அவங்க அதே அக்கௌண்ட்லேயே வந்து பென்ஷன் வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக இருக்கும். ப்ராப்ளம் வராதுன்னு நம்ம வந்து இங்கே சொல்ல வரல. ப்ராப்ளம் வந்தாலும் அதை வந்து சீக்கிரமாக சால்வ் பண்ண முடியும். அதே போல் கம்மியான ப்ராப்ளம் இருக்கும், அது வந்து ஈஸியாகவும் வந்து சால்வ் பண்ண முடியும். நம்ம சேனலில் வந்து புதுசாக ஒரு அப்டேட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நம்மளோட யூடியூப்பில் வந்து மெம்பர் ஆகிறீங்களோ உங்களுக்கு வந்து யூடியூப் மெம்பர்ஸ்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்காதீங்க. யாரெல்லாம் யூடியூப்பில் வந்து மெம்பராக வந்து ஜாயின் பண்ணலையோ அவங்கெல்லாம். ஸோ யாரெல்லாம் மெம்பராக இருக்கீங்களோ நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்கலாம். நீங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் அதில் வந்து கேட்கலாம். நீங்கள் வந்து கால் பண்ணி வந்தாலும் நம்ம வந்து அதுக்கான ரிப்ளை வந்து கொடுப்போம். எது வரைக்கும் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் இருக்கீங்களோ அது வரைக்கும். ஸோ யாரெல்லாம் மெம்பர்ஷிப்பில் இல்லையோ நீங்கள் வந்து வீடியோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கும்போது இந்த மாதிரி சந்தேகம் கேட்கும்போது நம்ம வீடியோ மூலியமாவோ இல்லை அந்த டைம்லேயே வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்து கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்றவங்க நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம வந்து லைவில் வரப்போகிறோம். ஸோ அந்த லைவ்லேயும் உங்களோட சந்தேகத்தை வந்து கேட்டுக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து கால் பண்ணி பேசியே ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து மெம்பராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கால் பண்ணி வந்து பேச முடியும். அதே போல் வாட்ஸ்அப்லேயும் ஏதாவது சந்தேகம் இருந்தாக்கா கேட்க முடியும். ஸோ மெம்பராக இல்லாதவங்க கால் பண்ணாலும் சரி மெசேஜ் பண்ணாலும் சரி கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன வந்து சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தோம் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.